இந்தாங்க. எதுக்குங்க என் காசு புடிச்சீங்க? நீங்க எதுக்குங்க தூக்கி எறிஞ்சீங்க? அவன் இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நாயா பேயா அலைஞ்சுகிட்டு இருக்கான். நீங்க என்னடானா காசு அசால்ட்டா வீசி எறியறீங்க. என்ன டப்பு ரொம்ப வச்சிருக்கீங்களா? வச்சிருந்தா சொல்லுங்க, அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், இல்ல எப்படி அந்த பணத்தை டபுள் மடங்கா ஆக்குறதுன்னு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஏங்க 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 நிறுத்துங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அத மட்டும் கேட்டிருந்தா நான் பதில் சொல்லி முடிச்சிருப்பேன். இவ்ளோ லென்த்தா பேசிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஐயோ சாரிங்க. இப்ப சொல்லுங்க, ஏன் இந்த காசை தூக்கி வீசுனீங்க? என்னங்க உங்கள மாதிரி அவங்களும் காசு தூக்கி போட்டு விளையாடுறாங்க? இந்த ஊர்ல யாருக்கும் காசு பிடிக்காதா? ஏங்க நீங்க காசை தூக்கி எறியறத மட்டும் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சீங்களா? என்ன பண்ணாங்க? கவனிக்காம பேசினா இப்படிதான். இந்த கோவில்ல இருக்கிற அம்மன் சக்தி வாய்ந்தது. அம்மனை வேண்டிக்கிட்டு அங்க இருந்து காசை தூக்கி போட்டா தண்ணியில விழணும். அப்படி விழுந்தா மனசுல நினைச்சது நடக்கும். நானும் என் மனசுல இருக்கிறது நிறைவேறணும்னு தான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு காசை வீசுன. அததான் நீங்க புடிச்சிட்டீங்க. ஓ இதுதான் விஷயமா? சாரிங்க. நீங்க மனசுல நினைச்ச விஷயம் கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா நான் அந்த எல்லைக்கோட்டை தாண்டி தான் தண்ணியில விட போகும்போது தானே பிடிச்சேன். அப்போ உங்க வேண்டுதல் பழிக்கும் தானே அர்த்தம். சரி ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க காசை வீசினதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் நீங்க தூக்கி போட்ட காசை பிடிச்சிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலங்க. சாரிங்க. இருக்கட்டுங்க. நீங்க நினைச்ச விஷயம் பழிக்கும்னு நான் சொன்னதுல நீங்க திருப்தி ஆகலன்னு நினைக்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை அம்மனை வேண்டிட்டு நீங்க காசை வீசுங்க. கண்டிப்பா எல்லாம் தாண்டி போய் விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸுங்க. எனக்காக வாங்குங்க ப்ளீஸ். ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா நான் தூக்கி போட்ட காசை இவரு தெரியாம புடிச்சிட்டாரு. தெரியாம செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இவரை மன்னிச்சிரு. என் வேண்டுதல் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால இப்ப திரும்ப காசை வீச போறேன். அதுக்கப்புறம் எல்லாம் உன் கையில தான். போடுங்க. ஆஹா ஏங்க திரும்பி பாருங்க, தண்ணியில விழுந்துருச்சு. ஏங்க இப்போவாது நம்புறீங்களா? காசு தண்ணியில விழுந்த சவுண்டு எனக்கும் கேட்டுச்சு. இப்ப நம்புறீங்கல்ல? இப்போவாது நம்புறீங்கல்ல? நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னதுல திருப்தியா? இப்ப நானும் சந்தோஷமா கிளம்புறேங்க. பாய் பாய். வரேன்.
பாப்பா என்னாச்சு என்னாச்சு பாப்பா? ரத்தம் வருது. ஐயோ கண்ணாடி குத்தி இருக்கு. என்ன பாப்பா நீங்க பார்த்து வரக்கூடாதா? நீங்க பதட்டப்படுற அளவுக்கு அவ்வளோ பெரிய காயம் ஒன்றும் இல்லையே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பெரிய காயம் இல்லையா? எவ்வளவு ரத்தம் வருது பாத்தியா? கால்ல செருப்பு போட்டு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ கால்ல செருப்பு இல்லாம ஏன் பாப்பா வெளியே வந்த? என் பாதத்துக்கு இது வரைக்கும் செருப்பு தேவைப்படல. என் கால்ல கண்ணாடி குத்தி ரத்தம் வரணும், நீ எனக்கு உதவி செய்யணுங்கிறது விதி. அதனால தான் இப்ப நீயும் நானும் இங்க இருக்கோம். பாக்குறதுக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் பேச்செல்லாம் பலமா தான் இருக்கு. கால் காட்ட. இப்ப எதுக்கு தேவையில்லாம நல்ல புடவையை கிழிக்கிறீங்க? இங்க எவ்வளவு பாரு, நல்லா இருக்கு. கால்ல ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது. இப்படி ரத்தம் போயிட்டே இருந்தா அப்புறம் உனக்கு மயக்கம் தான் வரும். அதனால ரத்தம் வர இடத்துல உடனே துணியை வச்சு கட்டணும். நானு எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வச்சிருப்பேன். இன்னைக்குன்னு பார்த்து என் பேக்கும் எடுத்துட்டு வரல, எதுவுமே எடுத்துட்டு வரல. பேக் இருந்தா மருந்து போட்டே உனக்கு கட்டு போட்டு விட்டுருப்பேன். இந்த வயசுலயே எனக்கு கால் கட்டு போட்டுட்டியே. நான் சின்ன பொண்ணு இல்ல? நீ பேசுறத பார்த்தா முருகர் ஔவையார் கிட்ட பழம் சுட்டது வேணுமா சுடாதது வேணுமான்னு கேட்டது மாதிரி இருக்கு. நான் உனக்கு காயத்துக்கு கட்டு போட்டா நீ எனக்கு கால் கட்டு போடுறியான்னு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த முடிச்சு போட்டு பாக்குற. சம்பந்தம் இல்லாத ஆளுங்களை சந்திக்க வச்சு அவங்க வாழ்க்கையில புதுசா ஒரு நாடகத்தை ஆரம்பிக்கிறது தான் கடவுளோட வேலையே. என்ன சொன்ன? இல்ல, சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேரை முடிச்சு போட்டு சேர்த்து வைக்கிறது தான் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது உனக்கான கால் கட்டு இல்ல, உன் காயத்துக்கான கட்டு. பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுற. ஆமா பாப்பா, உனக்கு எப்படி கால் கட்டு பத்தி எல்லாம் தெரியுது? அது இந்த விஷயம் மட்டும் இல்ல, எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரியும். அதுல இதுவும் ஒண்ணு. ஆமா, உன்னை இந்த கிராமத்துல நான் பார்த்ததே இல்லையே. உன் பேர் என்ன? ஊருக்கு நீ புதுசா? என் பேரு சத்யா. நான் ஒரு கைனகாலஜிஸ்ட். அப்படின்னா? பிரசவம் பாக்குற டாக்டர். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். நான் மட்டும் வரல, நாங்க மொத்த குடும்பமா வந்திருக்கோம். இந்த ஊரோட ரோடு கான்ட்ராக்ட எங்க மாமனார் தான் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஊரு தான் அவரோட பூர்வீக ஊருன்னு சொன்னாங்க. அதனாலதான் ஃபேமிலி ட்ரிப் மாதிரி எல்லாரும் வந்திருக்கோம். சரி, நான் என்ன பத்தி சொல்லிட்டேன். பாப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு டைம் பத்தாது. சுருக்கமா சொல்றேன். நானும் உன்ன மாதிரி ஒரு மருத்துவச்சிதான். மருத்துவச்சியா? என்ன, நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு மருத்துவச்சியா இருக்க. ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியம் எல்லாத்தையும் பண்ணி இந்த ஊர்க்காரங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்ல. என் சித்தி கூட தான் இருக்கேன். இப்போதைக்கு என்னை பத்தி இது போதும். ஆமா, நீ எவ்வளவு நாள் இங்க இருக்க போற? அதெல்லாம் எங்க மாமனாருக்கு தான் தெரியும். ஆமா, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்ன பேசினாலும் உன் முகத்துல ஒரு சோகம் தெரியுதே. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாப்பா. எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா என்ன அம்மான்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு எனக்கு பிள்ளையே இல்ல. ஒருவேளை எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அது உன்ன மாதிரி தான் இருந்திருக்கும். கடவுள் எனக்கு என்ன சோதனை கொடுத்தாருன்னு தெரியுமா? நான் பிரசவம் பார்க்கிற டாக்டர். ஆனா என்னால ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியாது. இதான் என் நிலைமை.
அதையே சோதனைன்னு நினைக்கிற? உன் கையால நிறைய பேருக்கு பிரசவம் பார்த்து புல்லு கொடுத்திருக்க. அதனால அந்த கொடுப்பனைய கடவுள் உனக்கு கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கோ. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தான். குழந்தை இல்லைன்னு கவலைப்படாத, சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். உன்கிட்ட பேசின இந்த கொஞ்ச நேரம் என் மனசுக்கு நிம்மதியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏதோ ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு பாப்பா. நீ உண்மையிலேயே மறுத்து வச்சுதான். என்கிட்ட பேசுற எல்லாருமே இப்படிதான் சொல்லுவாங்க. நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். நீ எப்ப வேணாலும் என்கிட்ட வந்து பேசலாம். கண்டிப்பா பாப்பா. ஆமா, நான் பாரு கேட்கவே இல்ல, இந்த பெரிய மனுஷியோட பேர் என்ன? எனக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா எல்லாருமே என்ன கௌரின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் விரும்பி கும்பிடுற அம்மனும் கௌரி தான். எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாமே அந்த கௌரி அம்மா கிட்ட தான் போய் புலம்புவேன். இவ்ளோ நேரம் என்கிட்ட புலம்பிட்டு இருந்தியே, அந்த மாதிரியா? அப்போ அந்த கௌரி தான் இந்த கௌரின்னு நினைச்சுக்கோ. என்ன? இல்ல, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ கும்பிடுற கௌரியா என்ன நினைச்சுக்கோன்னு சொன்ன. பாப்பா, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷிதான். சரி, ரொம்ப நேரம் ஆச்சு. என்னையும் தேடுவாங்க, உன்னையும் தேடுவாங்க. கிளம்பலாமா? பாத்துக்கோ. எனக்கு அம்மா இல்ல, உனக்கு குழந்தை இல்ல. நான் வேணா உன்னை அம்மான்னு கூப்பிடட்டுமா? அம்மா. எனக்கு இங்க இப்படி ஒரு உறவு கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன நீ அம்மான்னு கூப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா, அப்புறம் நீ என்ன பார்க்கணும்னா இந்த ஊர்ல யார்கிட்ட வேணும்னாலும் நீ கௌரி வீடு எதுன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. ஆனா உன்னை பார்க்க நான் எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, சுலபமா வந்துடுவேன். எப்படி? இந்த ஊருக்கு ரோடு போட வந்த குடும்பம் எங்க தங்கியிருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்களா என்ன? பெரிய மனுஷி, பெரிய மனுஷிதான். சரி, போயிட்டு வா. நேரம் ஆச்சு, பாத்துக்கோ. சரிம்மா, வரேன். தேவா, 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 காவேரி, தேவா. மாவாக்கா? காலையிலேயே தோசைக்கு தனியா இட்லிக்கு தனியா கரைச்சு வச்சுட்டேன். உன் காதுல உப்பு தண்ணிய கரைச்சு ஊத்த ஒன்ன போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நானே போய் பாத்துக்கிறேன். அக்கா, தேவாவை பாத்தீங்க? மாவை கரைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னல, போய் இட்லி சுட்டு சாப்பிடு போ. இவகிட்ட போய் கேட்டேன் பாரு. பாவம், அக்கா பசியில இருப்பாங்க போல, அதான் இட்லி சுட சொல்றாங்க. சுட்டுருவோம்.
அம்மாடி, பெரிய ஜமீன் ஐயாவை பார்த்தாலே பயமா இருக்கே. போட்டோலே இப்படி இருக்காருன்னா நேர்ல சொல்லவா வேணும்? சின்ன ஜமீன் ஒன்னும் சும்மா சொல்லக்கூடாது. அவரும் பார்க்க வீரமா தான் இருக்காரு. போச்சு. ஐயோ, போட்டோ உடைஞ்சு போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? நான் துடைக்கிற நேரத்துல தான் இப்படி எல்லாம் ஆகணுமா? எல்லாம் என் நேரம் போச்சு. வேலைக்கு வேலையும் போச்சு, சம்பளத்துக்கு சம்பளமும் போச்சா? ஐயோ, என்ன சத்தம் இங்க? ஆ? ஏய், யார் நீ? போட்டோ எப்படி உடைஞ்சு கிடக்குது? அம்மா, என் பேரு துர்கா. வீட்டு வேலை செய்ய வந்த புது பொண்ணு நான் தான். இதுதான் நீ வேலை செய்யற லட்சணமா? வந்த அன்னைக்கு எங்க பரம்பரை போட்டோவை கீழே போட்டு உடைச்சிருக்க. ஆஹா, அது பொண்ணு, இதுக்கு மேல இந்த வீட்ல வேலைக்கு வச்சா வீட்டையே ரெண்டாக்கிடுவ. இல்லம்மா, அது வந்து photo- என்ன போட்டோ எப்படி உடைஞ்சதுன்னு விளக்க போறியா? ஒண்ணும் தேவையில்லை, போ. முதல்ல இடத்த காலி பண்ணு. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா போயிடு. ஐயோ, பெரியம்மா, எதுக்கு இந்த பொண்ணு திட்டிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல? வீட்டு வேலைக்கு வந்தவ நம்ம பரம்பரை போட்டோவை எப்படி உடைச்சு வச்சிருக்கான்னு பாரு. ஏன் பெரியம்மா, என்ன நடந்துருச்சுன்னு பாவம் அந்த பொண்ணை போய் திட்டிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோவை உடைச்சது அந்த பொண்ணு இல்ல பெரியம்மா, நானு. ஏமா, போட்டோவை நீ உடைக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, இப்படியா திட்டு வாங்கிட்டு இருப்ப? ஏண்டா, இந்த போட்டோவை நீயா உடைச்ச? ஆமா பெரியம்மா, போட்டோவுக்கு பூ போட்டுட்டு இருந்தேன். ஆணி லூசா இருந்துச்சு போல, போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. உடைஞ்ச கண்ணாடி யார் காலையும் குத்திரக்கூடாதுன்னு தான் நான் தான் அந்த பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு முறம் எடுக்க போயிருந்தேன். எவ்வளவு தேடியும் முறம் கிடைக்கல பெரியம்மா. அது தெரியாம பாவம் புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணை அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கீங்க. பாவம்ல பெரியம்மா அந்த பொண்ணு. சரி சரி, சீக்கிரமா இதை க்ளீன் பண்ணு. பெரியவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சரிம்மா. உங்க பெரியப்பா கேக்குறதுக்கு முன்னாடி போட்டோவை சரி பண்ணி மாட்டிடு. சரி பெரியம்மா. அக்கா, இட்லி ரெடி, வாங்க சாப்பிடலாம். டே தேவா, போட்டோவை சரி பண்ணி மாற்றியோ இல்லையோ உங்க அம்மாவை நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமி. எப்ப பாரு காது காதுன்னா வேது வேதுன்னு சொல்லிட்டு இருக்கா. தலை எழுத்து. என்ன அக்கா, இட்லி? ஏண்டா
வழக்கம் போல உங்க பெரியம்மாவை டென்ஷன் படுத்திட்டியா? ஐயோ, என்னடா போட்டோ உடைஞ்சு கிடக்கு, சொல்லுடா. மா இப்ப எதுவும் கேட்காத, இத பத்தி அப்புறமா உன்கிட்ட விளக்கமா சொல்றேன். முதல்ல நீ கிளம்பு. மொத்த இட்லி நானே சாப்பிட போறேன். என்னையா, போட்டோவை நான் தான் தெரியாம உடைச்சேன். ஆனா உங்க பெரியம்மா கிட்ட நீங்க உடைச்சதா சொன்னீங்க. அப்படி நான் சொல்லலனா இந்த வீட்ல உனக்கு வேலையே போயிருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கிற இந்த 1000-2000 கூட இல்லாம போயிருக்குமா. அதனாலதான் என் பெரியம்மா கிட்ட நான் உடைச்சேன்னு சொன்னேன். ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். சீக்கிரமா இதை க்ளீன் பண்ணு, இல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. சரிங்கய்யா. என்னப்பா எல்லாரும் வந்தாச்சுல்ல? இத பாருங்கப்பா, உங்க எல்லாரையும் நான் எதுக்காக கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, கோயில் விஷயமாவும் பேசணும், அது கூட இன்னொரு முக்கியமான விஷயமாவும் பேசணும். இத பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்ம ஊருக்குன்னு எது நடந்தாலும் அதை எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு செய்யறதானே நம்ம வழக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதை சொல்றதுக்காகத்தான் உங்க எல்லாரையும் நான் வர வச்சிருக்கேன். இந்த நல்ல காரியத்தை நடத்த போறது வேற யாரும் இல்ல, நம்ம ஊரு சிவ வல்லப ஜமீன் இருந்தார் இல்லையா, அவரோட பரம்பரையை சேர்ந்த தற்போதைய ஜமீன் நம்ம ஆவுடையப்பன் ஐயா தான். இருங்க இருங்க, யார் அவரு, அவரு நம்ம ஊருக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதோ ஐயாவே வந்துட்டாரே. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க திரும்ப நம்ம ஊருக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஆமாங்க. அதுல வரும்போதே ஊருக்கு நல்லது பண்ணணும்னு வந்தது அதை விட பெரிய சந்தோஷம்ங்க ஐயா. இந்த ஊரை விட்டு போனாலும் நீங்க எல்லாரும் எங்க மேல, எங்க ஜமீன் குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, நாம எதுக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறோம்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமா சொன்னீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கண்ணே. ஆமாங்க ஐயா, நீங்களே உங்க வாயால சொன்னீங்கன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா. என்னோட பூர்வீக ஊருக்கு வரணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். அப்படி வரும்போது வெறுங்கையோட வரக்கூடாது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தோட வரணும்னு நினைச்சேன். அதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது. அதான் கிடைச்ச கையோட கிளம்பி வந்துட்டேன். சரிங்க ஐயா. ஒரு ஊர் டெவலப் ஆகணும்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு தரமான ரோடு, இன்னொன்னு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற தொழிற்சாலை, அதாவது ஃபேக்டரி. ரோடு நல்லா இருந்தா போக்குவரத்து நல்லா இருக்கும், போக்குவரத்து நல்லா இருந்தா பணப்புழக்கம் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நல்லா இருந்தா அந்த ஊர் செழிப்பா இருக்கும். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. அது மட்டும் இல்ல, அவசர தேவைக்கு கூட நல்ல ரோடு இருந்தாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு வர முடியும். 2வது, நம்ம ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் வேலைக்காக வெளியூர் போயிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மைதாங்கய்யா. நம்ம ஊர்ல ஃபேக்டரி இருந்தா வெளியூர் போயிட்டு வர அலைச்சலும் மிச்சம், சொந்த ஊர்ல வேலை செய்யற நிம்மதியும் கிடைக்கும்ல.
கண்டிப்பாங்க ஐயா. அதனால நம்ம ஊருக்கு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு தரமான ரோடும் எல்லாரும் ஈஸியா வந்து போற மாதிரியான இடத்துல ஒரு பெரிய ஃபேக்டரியும் கொண்டு வர போறேன். நான் இதை எவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும். சிங்கரதம் பொங்கி வரும் தங்கயமா வந்தனம். எங்க வீட்டில் எழுந்து வந்து எப்பொழுதும் தங்கணும். ஐயா, இந்த ஊருக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி அந்த அம்மனுக்கு அப்புறம் இந்த கௌரிதாயா எங்க காவல் தெய்வம். ஐயா, எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் நாங்க எங்க கௌரியை கேட்டுதான் முடிவெடுப்போம். எங்க கௌரியோட வாக்க அந்த அம்மனோட வாக்கா தான் நாங்க பாக்குறோம். இப்ப வரைக்கும் எங்க ஊருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் எங்க கௌரி அம்மா அதை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாயா. கௌரி ஒரு தெய்வ குழந்தையா. கௌரிமா, ஐயா யாருன்னு தெரியுமா? நம்ம ஊரு சிவ வல்லப ஜமீன் பரம்பரையை சேர்ந்த ஆவுடையப்பன் ஜமீன். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊரை விட்டு போனவங்க இப்ப திரும்பவும் இங்க வந்திருக்காங்க. வந்த உடனே நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்காங்க. நம்ம ஊருக்கு ரோடு ஃபேக்டரி எல்லாம் கொண்டு வர போறேன்னு சொல்லியிருக்காருமா. கௌரிமா, ஊர் மக்கள் எல்லாரும் ஆர்வமா இருக்காங்கம்மா. நீ என்னம்மா சொல்ற? ஏன் மாணிக்கம் அண்ணன், நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையா? என்ன கௌரிமா இப்படி கேட்டுட்ட? ஏமா, ரோடும் ஃபேக்டரியும் நம்ம ஊருக்கு வந்தா நல்லதானம்மா? ஊருக்கு நல்லதா இல்ல இவங்களுக்கு நல்லதான்னு தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். கௌரிமா, நீ என்ன சொல்ல வரேன்னு ஒண்ணுமே புரியல. ரோடும் ஃபேக்டரியும் வந்தா என்னவெல்லாம் நல்லதுன்னு சொன்னாங்கல்ல. ஆமாமா. நம்ம ஊர்ல ரோடும் ஃபேக்டரியும் வந்தா உயிர் பலி அதிகமா நடக்கும். பரவாயில்லையா? நம்ம ஊரு சென்னை மாதிரி பெரிய ஊர் இல்ல. நம்ம ஊரு மொத்தமே 40 கிலோமீட்டர் தான். சுத்தி 30 கிலோமீட்டருக்கு ரோடு போடணும்னா ஊருக்கு மத்தியில இருந்து தான் போடணும். நம்ம ஊர்ல வயசானவங்களும் குழந்தைங்களும் தான் அதிகம். நம்ம ஊர்ல ரோடு போட்டு காரு வண்டின்னு போக்குவரத்து அதிகமாயிட்டா
இங்க சுதந்திரமா ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்க குழந்தைங்களும் நடக்க முடியாத வயசானவங்களும் வண்டியில அடிபடுவாங்க. அதனால அவங்க உயிருக்கே ஆபத்து வரலாம். அடுத்து இவங்க சொன்ன ஃபேக்டரி வந்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஆனா அதெல்லாம் வச்சு சந்தோஷமா வாழ அவங்க உயிரோட இருக்கணுமே. விவசாயத்தையே நம்பி இருக்கிறது நம்ம ஊரு. ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீர் குளத்துல கலக்கும். குளத்து தண்ணி மண்ணுக்குள்ள இருக்கிற நல்ல தண்ணியில கலக்கும். கழிவு நீர் மண்ணுக்குள்ள போச்சுன்னா விவசாய நிலம் பாழா போகும். குடிக்கிற தண்ணியில கெமிக்கல் கலந்து புதுசு புதுசா நோய் வந்தா உயிருக்கே ஆபத்து வரும். நம்ம தலைமுறையே கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். அதனால இப்ப நம்ம ஊருக்கு ரோடும் ஃபேக்டரியும் வேண்டாம். ஏய் சில்வண்டு, எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இந்த ஊருக்கே நல்லது செய்ய என்னெல்லாம் பாடுபட்டு இந்த ப்ராஜெக்ட வாங்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா? அசால்ட்டா ரோடும் வேணாம் ஃபேக்டரி வேணாம்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாருக்கும் 6 அடின்னா உனக்கு 1.5 அடி போதும். உசுரோட புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஐயா பார்த்து பேசுங்க. எங்க கௌரிய பத்தி தப்பா பேசுறீங்க, அவ்வளவுதான். ஐயா நீங்க இந்த ஊர் ஜமீன் பரம்பரையா இருக்கலாம், ஆனா கௌரியமா எங்க தெய்வம். ஐயா எங்க கௌரிய பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயா 6 அடி 1.5 அடின்னு சும்மா பூச்சாண்டி காட்டாதீங்க. எரிச்சு சாம்பலாக்கனா ஒரு புடி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தமாகாது. உங்க ரோடும் வேணாம் ஃபேக்டரியும் வேணாம். ஜாக்கிரதை. ஆமா ஐயா வேண்டாம். கௌரியம்மா சொன்னதுக்கு இருங்கயா, அமைதியா இருங்க. நிப்பாட்டுமா, சுமாரு. ஐயா நாங்க காவல் தெய்வமா நினைக்கிறது எங்க கௌரி அம்மாவை தான். கௌரி தான் எங்களுக்கு எல்லாமே ஐயா. கௌரி அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எங்க அம்மனோட வார்த்தை ஐயா. அதனால ரோடும் ஃபேக்டரியும் எங்களுக்கு வேண்டாங்க ஐயா. யோ தர்மகர்த்தா, நீங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்க ரோடு போடாம விட்டுருவோமா? ஐயா என்னங்கய்யா? ஜனா, எல்லாரும் என்னையும் என் தம்பி ஜனாவையும் மன்னிக்கணும். கௌரிமாவுக்கு எப்படி இந்த ஊரும் ஊர் மக்களும் முக்கியமோ எனக்கும் அப்படித்தான். உங்க சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நான் நல்லதுன்னு நினைச்ச ஒண்ணு இந்த ஊருக்கு கெடுதலை கொடுக்கும்னா அது கண்டிப்பா தேவையில்லைதான். நான் இந்த ரோடும் ஃபேக்டரியும் கொண்டு வர எண்ணத்தை இதோட மறந்துடுறேன். இதான் எங்களுக்கு வேணும். இப்ப சந்தோஷமா? அதான் எனக்கு பதிலா என் மக்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன? பிறந்து நீண்ட தூரம் நடந்து அந்த கங்கையம்மா விரதம் இருந்து வேதனைய மறந்து நினைச்சோம் உன்னையம்மா. அந்த சிவன் தலையில் நீயும் முந்த நாள் இருந்த சொந்த பந்தம் நினைச்சு எங்களோட வந்த மஞ்சள் குங்குமமா பெண்களுடன் இருந்த அங்கே போதும் சந்தாரமே
வந்தா நீ பொறுப்படுவ காத்தா ஆடி கூழ் கணக்கா. அண்ணே என்னண்ணே நீங்க ஆத்திரப்படாத. இந்த ஊரே அந்த கௌரி பக்கம்தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்தை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அசோக், மேரேஜ்னு சொன்னாலே கடுப்பாகிற. மேரேஜ பத்தி நீ என்னடா யோசிச்சு வச்சிருக்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். ஏண்டா மேரேஜ்னா சும்மா நினைச்சியா? கல்யாணங்கிறது எவ்வளவு அழகான விஷயம் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு பாதி வாழ்க்கையை விட கல்யாணம் ஆகி வாழ போற 2வது பாதி வாழ்க்கை தாண்டா அவனை முழு மனுஷனாக்கும். டேய் மச்சான், ஒரு மனுஷனுக்கு பொறுப்புங்கிறதே அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தாண்டா வரும். தன்னை நம்பி வந்தவளை காப்பாத்த ஆரம்பிக்கிற பொறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வாழ்க்கையவே கத்து கொடுத்துருண்டா. ஆம்பளைங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணுக்கு நாம தான் வாழ்க்கை கொடுக்கறோம்னு. ஆனா அது ஒண்ணும் உண்மை இல்ல. நமக்கு மனைவியா வரவதான் நமக்கு வாழ்க்கை கொடுக்கறா. பெத்தவங்க கிட்ட பழகிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த கூட நம்மளை கட்டிக்கிட்டவள்கிட்ட தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உறவு தாண்டா இந்த கல்யாண பந்தத்துல கிடைக்கும். துர்கா, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், ஒரு கல்யாணத்துல தாண்டா இருக்கிற ஒட்டுமொத்த சொந்தமும் கூடும். பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற சமயத்துல மொத்த பேரோட முகத்திலயும் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் பாரு மச்சான். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுடா. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு பெரியவங்க சும்மாவோட சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஒரு ஆண் கல்யாணத்தை பத்தி இப்படி பேசி நான் கேட்டதே இல்லையே. திருமண வாழ்க்கையை பத்தி என்ன ஒரு தெளிவு. இந்த புரிதல் இருக்கிற மனுஷ வாழ்க்கையில விவாகரத்துங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. அப்படி எல்லாம் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். துர்கா, ஐயோ துர்கா, ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. நல்ல அதுக்கான அர்த்தமே இதுதான். துர்கா, ஹே துர்கா. அம்மா, வீட்ல அவ்வளவு வேலை கிடக்கு, வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, உடைஞ்ச கண்ணாடி தூளெல்லாம் கிளீன் பண்ணி கொட்ட போயிருந்தேன். எவ்வளவு நேரம் தான் அந்த வேலையே பார்த்துட்டு இருப்ப? கிச்சனுக்குள்ள நிறைய வேலை இருக்கு, போ. சரிம்மா, போ, போய் வேலையை பாரு. இந்த அசோக் இப்படி எல்லாம் பேசுவான்னு நீ நினைச்சியா? ஏண்டா கல்யாணங்கிற பேர்ல மொத்த சொந்தமும் ஒண்ணு கூடி நீ மட்டும் எங்க தப்பிக்க பாக்குறேன்னு சொல்லி ஒருத்தனை பாலுங்க இடத்துல தள்ளி விட்டா அவங்க முகத்துல கண்ணீர் வராம சந்தோஷமா வரும். மச்சான், என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது சுத்த நான்சென்ஸ்டா. கல்யாணம் பண்ணா என்னென்ன சந்தோஷம் கிடைக்குமோ அது அத்தனை சந்தோஷமோ கல்யாணம் பண்ணாமலே கிடைக்கும்டா.
இத மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேனா நீ பிஸ்தா தான்டா. மச்சி இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு ஃப்ரெண்டா உனக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். இந்த மேட்ரிமோனிங்கிற பேர்ல நீ பல ஆம்பளைங்களோட சாபத்தை சமாளிச்சுக்கிட்டு இருக்க. முதல்ல உன் மேட்ரிமோனியை இழுத்து மூடு. எப்பா சாமி உன்கிட்ட பேச முடியாதா? நீ கல்யாணம் பண்ணா போ, என்ன ஆள விடுறா சாமி. டே மச்சான், இவெல்லாம் பிஸ்தா ஆவறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அவனோட வாழ்க்கை அவ்வளவுதான். சொல்லி பிரயோஜனம் இல்லை. தாயே, நான் கண்ட கனவு உண்மையா தாயே? உன் அடிமையின் கனவு பலிக்கப் போகிறதா? ஜெய் கமண்டல காளி. கண்டேன் மகிமையை, காத்திருக்கிறேன் யாகத்திற்காக. செய்து முடிப்பேன் நினைத்தபடி. ஜெய் கமண்டல காளி. சூரிய தேவனின் கிரகணங்களை விலக்கிக் கொள்ள காலம் வந்துவிட்டது. தாயே, ஆதியும் அந்தமும் உனதாக, அண்ட சராசரமும் எனதாக கொடுத்தாயே. ஜெய் கமண்டல காளி. ஐயா, உங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது எல்லாம் சொன்னபடி நடக்குதுன்னு புரியுது. ஆனா யாருக்கும் இல்லாத அக்கறை ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் இருக்குதே, அது ஏயா? யார் சொன்னது ஆவுடைய அப்பன் குடும்பத்தை காப்பாற்ற அக்கறை காட்டுகிறேன் என்று? என் மூதாதையர் காலம் காலமாக செய்ய நினைத்ததை, செய்ய நினைத்து முடிக்காமல் போனதை இந்த காலன் செய்து முடிக்கப் போகிறேன். ஐயா, உங்களால முடியாத விஷயம்னா ஒண்ணு இருக்கா ஐயா? அப்படி எதுவும் இருக்கக்கூடாது என்றுதான் இன்று வரை போராடிக் கொண்டிருக்கிறேன். அந்த போராட்டம் முடிவிற்கு வரும் நாள் வந்துவிட்டது. ஐயா, அப்படி என்னையா உங்களால முடியாத காரியம் இருக்கு? அண்ட சராசரமும் தீய சக்திக்கு கட்டுப்பட வேண்டும். அகிலம் இந்த காலனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இந்த காலனுக்கு அழிவே இருக்கக்கூடாது. இது சாத்தியமாயா? அசுர குலம் பற்றி கேள்விப்பட்டதில்லையா கொச்சாயி? அசுர குலத்துடைய அழிக்க முடியாத சக்தியாக எத்தனை பேரை சொல்ல வேண்டும்? அதே போல்தான் நானும் அசுர குலத்திற்கு பெருமை சேர்க்கப் போகிறேன். என் கமண்டல காளிக்கு செய்ய போகும் யாகத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். என் யாகத்தை மெச்சி இந்த அடிமைக்கு சாகாவரம் அளிக்க வேண்டும். அகிலத்தையும் அடக்கியாளும் சக்தியை தர வேண்டும். அந்த சக்தியை வைத்தே அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆள்வேன். அதற்கு நான் பயன்படுத்தும் துருப்புச் சீட்டுதான் இந்த ஜமீன் பரம்பரை. நான் நினைத்தது போலவே அந்த ஆவுடையப்பன் நான் தேடும் ஜாதகக்காரியை சந்தித்து விட்டான். இனி நடக்க வேண்டியது தானாக நடக்கும். ஜெய் கமண்டல காளி. அவளை மறக்கிறதுக்கு தைரியம் இருந்தா இத குடிச்சிருவேன்.
இத குடிக்கிறதுக்கு தைரியம் இருந்தா அவளை மறந்துடுவேன். இது ரெண்டுத்துக்குமே தைரியம் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? கையில ரோசா பூவோட உட்காந்துருக்கான். கையில வேற பால்டாயில வச்சிருக்கான். என்னவா இருக்கும்? யோ யோ யோ, யார் நீ? வசந்த மாளிகை பாட்ட ஓ வாஷன்ல பாடிக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? யோ, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், காதுல விழல. சார், நீங்க ஜமீன் வீட்டு புள்ள வக்கீல் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஐயா சாமி, என்ன காப்பாத்த வந்த தெய்வமே. என்னையா கையில பால்டாயில வர வச்சிருக்க? பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க? சார், நான் பெயிண்டர் பரமசிவன் சார். நீங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலா கடந்த அரண்மனைய பளபளன்னு ஆக்குனதே நான் தான் சார். ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். நீங்க தான் சார் அதுக்கு உதவி பண்ணணும். முதல்ல என்னன்னு சொல்லு. உதவி பண்ணலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். சார், வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒருத்தையே தான் பண்ணணும்னு குறிக்கோளா இருக்கிறேன் சார். அதுக்கு நீ இந்த பால் டாயில குடிச்சு செத்தரலாம். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். என் காதல் தெய்வீக காதல் சார். ஆனா அவதான் சார் என் மனச புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இது வரைக்கும் 48 தடவை லவ் லெட்டர் கொடுத்திருக்கிறேன் சார். ஆனா ஒரு தடவை கூட படிக்கவே இல்லை சார். இது 50வது லவ் லெட்டர் சார். யோ, 48க்கு அப்புறம் 49 தானையா? அது எப்படியா ஸ்ட்ரைட்டா 50க்கு போகும்? வக்கீல் சார்னா வக்கீல் சார் தான். 49வது லெட்டரை என்னாலேயே படிக்க முடியலன்னு நானே கிழிச்சு போட்டேன் சார். அதனால இது 50வது லவ் லெட்டர் சார். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். இந்த லெட்டரை கூட படிப்பாளான்னு எனக்கு தெரியல சார். ஆனா அவ எனக்கு வேணும். அவ மட்டும் கிடைக்கலன்னா இந்த பால்டாயில குடிச்சு செத்து போயிருவேன் சார். சரி சரி சரி, அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும்? என் மனசு அவளுக்கு புரிய வச்சு எங்க 2 பேரையும் நீங்க தான் சார் சேர்த்து வைக்கணும். சேர்த்து சுத்தம். யார பார்த்து சேர்த்து வைக்க சொல்ற? எனக்கு பிரிச்சு வச்சுதான் என் பழக்கம். சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அவ இல்லைன்னா இந்த பால்டாயில குடிச்சிருவேன் சார். அவளை கல்யாணம் பண்ணாலும் பால்டாயில குடிச்சுதான் சாக போறேன். அது பரவாயில்ல சார். அவ கூட வாழ்ந்த சந்தோஷத்துல குடிச்சுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது என் காதுல சேர்த்து வைங்க சார். ப்ளீஸ் சார். யோ, திருந்தவே மாட்ட போல இருக்கே. முதல்ல அந்த லெட்டர் கூட என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாக்குறேன். அடியே கலர் கலர் பெயிண்டே. ஆமா சார், ஆமா சார். எங்களோட லவ் அப்பேற்பட்ட லவ் சார். சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையா இருந்த என் மனசுக்குள்ள வார்னிஷ் மேல அடிச்ச பெயிண்டா வந்து ஒட்டிக்கிட்டேன். பெயிண்ட் சார், பெயிண்ட், வார்னிஷ் பெயிண்ட் சார். உப்புத்தாள் போட்டு தேய்ச்சா கூட உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. யாரு என்ன பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது சார். ஐயே, நாம ஒண்ணு சேர்றத யாராலையும் மாத்தவும் முடியாது. சம்மதிச்சா ஊர் அறிய கல்யாணம், இல்லைன்னா ஓடி போய் கல்யாணம். எப்படி சார் இருக்கு என்னுடைய கலர்ஃபுல்லான கவிதை? யோ, இத படிச்சா அவதான் பால்டாயில குடிக்கணும். இந்த புடி, தயவு செஞ்சு கொடுத்துறாத. ஏன் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்கா? மேட்ரே மிஸ்டேக்கே தாயா இருக்கு. இப்படி எல்லாம் ஒருத்திக்கிட்ட லவ்வ சொல்லலாமா? முதல்ல லெட்டர் கொடுக்கறதே தப்பு. அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்யா. நேரா போய் அவர் கண்ணை பார்த்து மனசுல இருக்கிறத அவர் ரசிக்கிற மாதிரி சொல்லணும்யா. சார், நீங்க பேசும்போது சும்மா ஜிவ்வு ஜிவ்வுன்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சார். உனக்கு நான் நேர்லயே டெமோ காட்டுறேன், நல்லா பாத்துக்கோ. அது குடி, நல்லா பாரு. என்ன சின்னையா இந்த பக்கம்?
என்ன பண்றீங்க? துர்கா, என் வாழ்க்கையோட அழகான நிமிஷம் இது. என் வாழ்க்கையே அர்த்தமாக்க போற நிமிடம் இது. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி 1000 வார்த்தைகள் என் மனசுக்குள்ள இருந்துச்சு பேசுறதுக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 1000 வார்த்தைகளும் என் அடித்தொண்டையில அடங்கி போச்சு. இருக்கிற மிச்சத்தை உங்ககிட்ட சொல்றேன், கேட்டுட்டு மாட்டேன் மட்டும் சொல்லிடாத. உன் இதய சிறையில் ஆயுள் கைதியாக வர வேண்டும். நீ சுவாசிக்கும் காற்றாக நான் மாறி உன் சுவாசத்தில் இடம் பிடிக்க வேண்டும். உன் கரம் பிடித்து எனது மனைவியாக்க எனக்கு மட்டுமே உரிமை வேண்டும். சரி என்ற ஒற்றை வார்த்தையில் என் ஜென்மமே இருக்கின்றதே. மனதில் வைத்து யோசித்து சொல். உன் பதிலுக்காக காத்திருக்கும் ஆயுள் கைதி நான். ஓ, நீயே வந்து நிக்கிறியா? என்ன என் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஆனந்த கண்ணீரா? ப்ரொபோஸ் பண்ணா இப்படி பண்ணணும். வக்கீல் சார், இப்பவும் நான் பால்டாயில் தான் குடிக்கணும். என்னையா சொல்ற? நீங்க யார பார்த்து இவ்வளவு நேரம் உருகி உருகி கவிதை மலை பொழிஞ்சீங்களோ அவ்வளவுதான் சார் நானும் விரும்புறேன். அதனால என்ன இப்போ? உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் என் பேச்சை கேட்பான்னு நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு பிரிச்சுதான் பழக்கம்னு சொன்னத ரொம்ப சரியா பண்ணிட்டீங்க சார். அது நல்லா இருங்க சார், நல்லா இருங்க. மக்களே, காதலுக்கு தூதா இனிமே யாரையுமே கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா ஏன் கதிதான் உங்க எல்லாருக்குமே. ப்ரோ, இந்த ரோஸ் விட்டுட்டு போறீங்க. போயா, அதை நீயே வச்சுக்கயா. பிரிச்சு விட்டுட்டு ரோஸ் ஆம்ல ரோஸ் பண்ணீங்க. அக்கா அக்கா, என்னக்கா அங்க ஒரே கூட்டம்? ரெக்கார்ட் டான்ஸ் ஏதாவது போடுறாங்களா? அம்மா, அது பஞ்சாயத்து பேசுற இடமா? பஞ்சாங்கம் பாக்குற இடமா? அதுக்கு எதுக்குக்கா இவ்ளோ பெரிய கூட்டம்? ஏ காவேரி, இது பஞ்சாங்கம் பாக்குற இடம் இல்ல, பஞ்சாயத்து பேசுற இடம். பஞ்சாயத்து பண்ற இடமா? இது ஒரு ஊரு, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசுற இடம் வேற. அக்கா, பஞ்சாயத்து நடக்கிறத நான் சினிமால மட்டும்தான் பாத்திருக்கேன். வாக்கா வாக்கா, எப்படி பஞ்சாயத்து பண்றாங்கன்னு பாக்கலாம்க்கா. லூசு, இத போய் நீ என்ன பாக்க போற? ஒரே ஒரு தடவை போய் பாக்கலாம்க்கா. வாக்கா. சரி வா. சரி போங்க, வா.
பிரயோஜனம்? தேரை இழுத்து தெருவுல விட்ட கதையா? ஊரே சந்தி சிரிக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டியாடி. இதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டி. செத்து போல சாவு சாவு சாவு. ஏத்தா ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கா, நீ வேற அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க. சத்த பொறு, தலைவர் வந்துருவாரு. வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிப்பாரு. என்ன விஷயமா பஞ்சாயத்து கூடி இருக்கு? அந்த பொண்ணு யாரையும் நம்பி மோசம் போயிட்டா. அது வெளியே தெரிஞ்ச அசிங்கமாயிடும்னு கணத்துல குதிச்சிட்டாமா. நல்ல வேலை காப்பாத்தியாச்சு. இப்ப அந்த பொண்ணை மோசம் பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த பஞ்சாயத்தே. ஏண்டா தேவா, பாசம் வச்சிருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்க போயா பஞ்சாயத்து வச்சிருக்காங்க? ஏமா இப்படி படுத்துற? சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டாதான் என்னமா? பாசம் வச்சவன இல்ல, மோசம் பண்ணவன தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்ற வந்த வார்த்தைய சத்தமா சொல்லலாம்ல, எனக்கு கேட்க மாட்டேங்குது. உனக்கு கேட்டுட்டாலும். இதோ தலைவரே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கண்ணே. வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். பொண்ணுத்தாய், என்ன பிரச்சனை? எதுக்காக பஞ்சாயத்து கூட்டி இருக்க? ஐயா, வெளியே சொன்னா வெக்க கேளுங்க ஐயா. ஆனா என் புள்ள உசுர முக்கிய ஐயா. என் புள்ளைய ஒருத்த மோசம் பண்ணிட்டான் ஐயா. அவன் யாருன்னு நீங்க தான் ஐயா கண்டுபிடிச்சு நல்ல தீர்ப்பு சொல்லணும். சுத்த நான்சென்ஸா இருப்பாங்க போல. அந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் கேட்டா சொல்லிட போறா. இது கூட தெரியல. இங்க பாரு சாவித்திரி, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. உன்னை மோசம் பண்ணவன் யாரு சொல்லுமா பஞ்சாயத்துல? அண்ணே முத்தனே சொல்லுண்ணே. ஏமா சொல்லுமா. என்னடி ஆச்சு? எதுவா இருந்தாலும் தலைவர்கிட்ட தைரியமா சொல்லு. ஏமா இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யாருன்னு சொன்னா தானே தெரியும். தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. என்னால அது யாருன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நீ மோசமா போனது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி யார் உன்னை மோசம் பண்ணான்னு அவனையும் எல்லாருக்கும் தெரியணும்ல. சொல்லுமா. என்ன விட்டுருங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொன்னாதானமா தெரியும். என்ன எடுப்பட்டு சிரிக்கி? உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி? இப்ப நீ உண்மையை சொல்லல, நானே உன்னை கண்டத்தனமா விட்டுட வேண்டி. சொல்லுடி. காரணம் சொல்லுடி. 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 கேக்குறல சொல்லு. சொல்லுடி. சொன்ன கேளுடி. காரணம் சொல்லுடி. பொண்ணு தாயே, யார் அந்த குட்டி பொண்ணு? அவளுக்கு ஏன் எல்லாரும் மரியாதை கொடுக்கறாங்க? அம்மா, குட்டி பொண்ணுன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. இந்த ஊரு காவல் தெய்வமா பாக்குற குழந்தை இது. பேரு கௌரி. கௌரிமா கிட்ட இருந்து யாரும் தப்ப முடியாது. தப்பு செஞ்சவங்கள என்ன செய்யணுமோ அத கரெக்டா செய்வா. இப்ப கௌரி அம்மா வந்துருச்சுல, இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்க. ஓ, என்ன ஊருடா இது? நடக்கிறது எல்லாமே வித்தியாசமா தான் நடக்குது. பஞ்சாயத்து தலைவருக்கும் அதே மரியாதை, பச்சை புள்ளிக்கும் அதே மரியாதை. இந்த கருமத்தை எங்க போய் சொல்ல? கௌரிமா,
என் புள்ள நிலைமைய பாரு. எப்படி இருக்க வேண்டியவ இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறா. என்னன்னு கேளு கௌரிமா. சாவித்ரி, எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன். நீ செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? எப்படிப்பட்ட பொண்ணை பெத்து வச்சிருக்கா பாருன்னு உங்க அம்மாவை இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கேலி பண்ண மாட்டாங்க? வெறும் வாயை மெல்றவங்களுக்கு நீயே எதுக்கு அவளை அள்ளி கொடுக்கற? அம்மன் காவல் காக்குற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நீ இவ்ளோ கோழையா இருக்கலாமா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருக்குமே ஒரே நியாயம்தான். என்ன நடந்துச்சு? யார் இதுக்கெல்லாம் காரணம்? சொல்லு சாவித்ரி. என்ன மன்னிச்சிரு கௌரி அம்மா. ஏதோ ஒரு அவசரத்துல சாப போயிட்டேன். இப்ப எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். அதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, நம்ம தர்மகர்த்தா ஐயா பையன் கண்ணப்பன் தான். அடிப்பாவி. பாத்தியா, வேலையே பயிர மேஞ்ச கதைதான். என்னத்த சொல்ல, எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். ஆமாக்கா. ஏய் மணிக்கணே, இருங்க. உட்காருங்க. 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 சாவித்ரி, என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல தண்ணிக்குள்ள விழுந்ததுல மண்டை மூளை குழம்பி போச்சா? மாணிக்கொண்ணே, அவசரப்படாதீங்க. சாவித்ரி முழுசா சொல்லி முடிக்கட்டும். சாவித்ரி, நீ சொல்லு. நானும் கண்ணப்பனும் ஒருத்தர் விரும்புறோம். முதல்ல இதெல்லாம் வேணாம், ஒத்து வராதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா கண்ணப்பன் தான் நான் இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அதை நம்பிதானே பழக ஆரம்பிச்சேன். ஒரு தடவை மழையில நாங்க 2 பேரும் நல்லா நனைஞ்சிட்டோம். மழைக்கு ஒதுங்கின இடத்துல எங்களையும் மீறி தப்பு பண்ணிட்டோம். பண்றது மொள்ள மாறித்தனம், அதுக்கு இவ்வளவு பெரிய கதை. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கண்ணப்ப என்ன மோசம் பண்ணிட்டான்னு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சாவித்ரி உன் கதை. டிவி சீரியலுக்கு கதை எழுதுறதுக்கு ஆள் இல்லையா, கூப்பிடுறாங்க, போறியா? 2 பேரும் விரும்பினாங்களா, மழையில நனைஞ்சாங்களா, தப்பு பண்ணிட்டாங்களா? யாருகிட்ட கதை விடுற? ஐயா, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ஐயா, கதை இல்ல. நீ உண்மைன்னு சொல்லிட்டா நான் அதை நம்பிடுவேனா? நீயும் உன் ஆத்தாளும் என்ன பணம் பறிக்கலான்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்களா? ஏன்னா கந்து வெட்டி கணேசன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாம நீங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா சின்னாத்தா வீட்டை கொளுத்துன மாதிரி உங்க வீட்டையும் கொளுத்திடுவான்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் ஆத்தாளும் மகளுமா சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறீங்க. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. வேற எப்படி பேச சொல்ற? எவங்கிட்டயும் உன் பொண்ணு பழகி திரிஞ்சு வயித்துல புள்ளைய வாங்கிட்டு அதுக்கு காரணம் என் பையன்னு சொன்னா நான் சும்மா இருப்பேனா? பஞ்சாயத்துன்னு பாக்குறேன், இல்லன்னா 2 பேரையும் கட்டி தொங்க விட்டு தோலை உரிச்சிருவேன். மாணிக்கம் அண்ணே, வார்த்தையே தப்பா விடாதீங்க. எந்த பொண்ணும் இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா.
பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க நீங்களே நிதானம் எழுந்து பேசலாமா? இல்ல கௌரிமா, இல்ல. இவளுக்கு ஆத்தாளும் மகளுமா சேர்ந்து போய் சொல்றாளுங்க. எனக்கு நல்லா தெரியும். இவ வயித்துல வளர்ற புள்ளைக்கு என் பையன் தான் அப்பன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்படி கேளுங்க அண்ணே, இது நியாயம். மாணிக்கம் அண்ணே, சாவித்ரி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியணும்னா கண்ணப்ப இங்க வரணும். வர சொல்லுவோமா? மாணிக்கம், கௌரிமா சொல்றது கரெக்ட் தானே? கண்ணப்பனை வர சொல்லுங்க. அப்பதானே இந்த பொண்ணு சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். அண்ணே மாணிக்கண்ணே, நம்ம பையன் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அப்புறம் என்னண்ணே தைரியமா போனை போட்டு வர சொல்லுங்க. வர சொல்றேன், வர சொல்றேன். என் பையனை இப்ப வர சொல்றேன். டேய் கண்ணப்பா, எங்கடா இருக்க? உன் மேல ஒரு பிராது வந்து இருக்கு. உடனே கிளம்பி பஞ்சாயத்து போடா. பெரிய வீட்டு பசங்களை வளைச்சு போறதுக்குன்னே வருவாளுக போல இருக்கு. எவன்டா கடப்பான்னு அலையறாளுக. அப்பதானே சொகுசா வாழ முடியும். வாடா, வா வா. என்னப்பா? புள்ள வந்துட்டான். டேய், இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமாடா? தெரியலையேப்பா. டேய், அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காடா. அவ கர்ப்பத்துக்கு நீதான் காரணம்னு சொல்றான். அவளே எனக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படிப்பா அவ கர்ப்பத்துக்கு நான் காரணமாக முடியும்? என்னப்பா இது? உன்ன தாய் இப்படி தப்பா பஞ்சாயத்து கூட்டியிருக்கா? அதானே. போதுமா கௌரிமா? இப்ப தெரியுதா அவ கர்ப்பத்துக்கு என் புள்ள காரணம் இல்லன்னு? கௌரிமா, பொய் சொன்ன இவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் நீயே சொல்லுமா? கண்டிப்பா சொல்றேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் கேட்டுக்கவா? இவளை யாருன்னே தெரியலன்னு சொல்ற, ஆனா இவ பேரை மட்டும் கையில பச்சை குத்தி வச்சிருக்கியே. கௌரிமா, நீ அந்த பக்கம் இருந்து பாக்குறதுனால சாவித்திரின்னு தெரியுதா? இது எங்க அம்மா பேரு காவேரின்னு பச்சை குத்தி இருக்க. கிட்ட வந்து பாரு, நல்லா பாரு. என்ன கண்ணப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவ யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன. இப்போ என்னடானா சாவித்ரின்னு இவ பேரை கரெக்டா சொல்ற. அடப்பாவி, பாத்தியாக்கா? அட, கௌரி சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாலே. கண்ணப்பா, உன் போனை கொஞ்சம் அப்பா கிட்ட கொடு. கொடு கண்ணப்பா, கொடு. போன்ல இருக்கிற போட்டோவை பாருங்க அண்ணே. மாணிக்கொன்ன, இப்ப கேளுங்க. கண்ணப்ப ஒண்ணு விடாம சொல்லுவான். கௌரிமா, நானே சொல்லிடுறேன். நான் சாவித்திரியை கெடுத்தது உண்மைதான். அவ கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம். என்ன இருந்தாலும் இவர் பையன் இப்படி பண்ணிருக்க கூடாது. ஆமா. டேய், என்ன காரியத்தை பண்ணி இருக்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை இங்கே விடு கௌரிமா.
என்ன விடுங்க. எதுக்கு அடிக்கிறீங்க? இப்ப அடிச்சு என்ன பண்ண போறீங்க? நடந்தது நடந்து போச்சு. மாணிக்கொன்ன பொய் சொன்ன இவனுக்கு இப்ப என்ன தண்டனை கொடுக்கலாம்? கௌரிமா, எல்லாரும் முன்னாடியும் சாவித்திரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? வேற வேற சாவித்திரி கையாலேயே இந்த அயோக்கிய பயலுக்கு செருப்படி கொடுக்க சொல்லட்டுமா? அண்ணே, தண்டிக்கிறது மட்டும் தண்டனை இல்ல, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் தண்டனை தான். கண்ணப்பன் பண்ண தப்புக்கு அவன் கையாலேயே சாவித்திரி கழுத்துல தாலி கட்டுறதுதான் அவனுக்கு கொடுக்கிற சரியான தண்டனை. கரெக்ட். சரியா சொன்ன கௌரிமா. கௌரியம்மா சொன்ன மாதிரி இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க. கண்ணப்பா, இந்தா இத சாவித்திரி கழுத்துல கட்டு. அக்கா பாத்தியாக்கா, தம்மா துண்டு இருந்துகிட்டு அசால்ட்டா ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருச்சு. பேரு தான் தர்மகர்த்தா. அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஒரு சுண்டக்க புள்ளைய சமாளிக்க தெரியல. இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இது ஒரு பஞ்சாயத்துன்னு நாமளும் பாத்துட்டு இருக்கோம் பாரு. ஏய் வா. அக்கா அக்கா அக்கா, கடைசியா பாத்துட்டு போலாம்க்கா. அக்கா நீ வந்தா வா, வரடி போ. வாங்க. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. சரி விடுன, நடந்தது நடந்துருச்சு. கௌரிமா, உண்மையிலே நீ காக்க தெய்வம் தான். நீ மட்டும் இல்லனா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஆமா கௌரி அம்மா, என்ன மன்னிச்சிரு கௌரி அம்மா. நல்லா இருங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பண்ணிட்டல கௌரி. ஒன்னா நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்ன, கல்யாணம் முடிச்சுல, எல்லாரும் கிளம்புங்க. வரேன் கௌரிமா. நன்றி கௌரி அம்மா. வாங்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கௌரி. இதுல பெருமைப்பட எதுவும் இல்ல துர்கா. தப்பு நடந்தா நான் தட்டி கேட்பேன். இங்க பாரு துர்கா, இந்த மக்கள் என்னோட மக்கள். அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். சரி துர்கா, போலாமா? சும்மா விட மாட்டேன்.
நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னதுல திருப்தியா? இப்ப நானும் சந்தோஷமா கிளம்புறேங்க. பாய். உன் கரம் பிடித்து எனது மனைவியாக்க எனக்கு மட்டுமே உரிமை வேண்டும். துர்கா, இந்த சேலையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்னை வர்ணிக்க வார்த்தையை தேர்ற, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை வர்ணிக்கவே முடியாத அழகியா நீ? இவ்வளோ நாள் எங்க இருந்த துர்கா? ஒருவேளை எனக்காக நீ காத்துட்டு இருந்தியா? தெரிஞ்சிருந்தா இவ்வளோ நாள் நான் உன்னை காக்க வச்சிருக்க மாட்டேன். உன் வாயால நான் கேட்ட வார்த்தை அந்த சரிங்கிற ஒரு வார்த்தை. அதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரே ஒரு தடவை சொல்லு துர்கா. துர்கா, உன்னை நம்பிதான் நான் கௌரியை விட்டுட்டு போறேன். அவளை விட்டுறாத. விட்டுற மாட்டேன்க்கா, விட்டுற மாட்டேன். கௌரிமா, என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம என் மனசை அலப்பாய விட்டுட்டேன். உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நீ எப்போ என் கூடவே இருக்கணும். அதுக்காக எனக்கு கல்யாணமே ஆலனா கூட பரவாயில்ல. ஃபேக்டரியும் வந்தா உயிர் பலி அதிகமா நடக்கும். நம்ம ஊருக்கு இதெல்லாம் தேவையா? கௌரி அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது எங்க அம்மனோட வார்த்தையா. ரோடும் ஃபேக்டரியும் எங்களுக்கு வேண்டாங்கய்யா. அண்ணே, நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அந்த பொடி பிள்ளைய ஒரு பழி பண்ணிடுறேன். ஒன்னும் பண்ணிருக்க முடியாது. அப்போ அந்த பொடி புள்ள பேச்சுக்கு நீங்களும் கட்டுப்படுறீங்களாண்ணே? இல்ல, ஊருக்கு முன்னாடி நம்ம பரம்பரை மரியாதையை காப்பாத்திட்டு வந்திருக்க. எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. நீ வார்த்தைக்கு வார்த்தை பொடி புள்ளன்னு சொல்றியே, உண்மையிலேயே அவ பொடி புள்ளதான். ஆனா நீ சொல்ற பொடிக்கு அர்த்தம் வேற, நான் யோசிக்கிற அர்த்தம் வேற.
பொடி புள்ளன்னு அவளை சின்னதா எடை போடாத. பொடி போட்டு பழகினவங்களுக்கு பொடி இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் அந்த கௌரியும் எல்லார்கிட்டையும் பொடி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. அதை நாம மாத்தணும்னா கவனமா தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். அண்ணே, அந்த கௌரி நமக்கெல்லாம் ஒரு ஆளாண்ணே. உண்மைதான். ஆனா அவ இந்த ஊரை நங்கூர மாதிரி இல்ல புடிச்சு வச்சிருக்கா. இந்த ஊருங்கிற கப்பலை நம்ம இஷ்டத்துக்கு நகர்த்தணும்னா முதல்ல அந்த நங்கூரத்தை எடுக்கணும். அண்ணே, இப்ப என்னதான் செய்ய போறீங்க? கவலைப்படாத. நம்மளோட பல கோடி ரூபாய் கான்ட்ராக்ட நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டுற மாட்டேன். அந்த கௌரிய பத்தி நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த ஊரை காக்கறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா. கொஞ்சம் மந்திர தந்திரங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குறி சொல்லிக்கிட்டு தெரியுது. போலி சாமியாருக்கும் இந்த கௌரிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்னென்ன சொல்றீங்க? நம்ம ரோடு போடுற கான்ட்ராக்ட் பிளான்ல எந்த சேஞ்சுமே இல்லை. இன்னைக்கு எல்லாருக்கும் முக்கியமான தேவைன்னு ஒண்ணு இருக்கு, பணம். எவ்வளோ பெரிய ஆளும் பணத்தை பார்த்துட்டா பொட்டி பாம்பா அடங்குறது இல்ல. அதே மாதிரிதான் இந்த கௌரியையும் விலைக்கு வாங்க போறேன். என்னென்ன நீங்க? நாம இந்த ஊரோட ஜமீன் பரம்பரை. கூடவே ரோடு போடுற கவர்மெண்ட் ஆர்டர் நம்ம கையிலேயே இருக்குது. நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறவள விலைக்கு வாங்க போறேன்னு சொல்றீங்க? ஜனா, அந்த கடவுள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அத நந்தி காதுல சொன்னா போதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம காரியம் நடக்கணும், அவ்வளவுதான். வணக்கம் ஐயா. வாயா கனக சபை, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயா, நீங்க திடீர்னு கூப்பிட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சொல்லுங்க ஐயா. உன்னை எதுக்காக வர சொல்ல போறேன்? எந்த ஆபீஸரை எப்படி கவுக்கணும்னு உனக்கு தான் நல்லா தெரியுமே. இப்ப நம்ம ரோடு போடுற விஷயத்துல ஒரு சின்ன இடைஞ்சல், அதான் உன்னை வர சொன்னேன். சொல்லுங்க ஐயா. யார எந்த ஆபீசரை கரெக்ட் பண்ணணும்? முதல் வேலையை முடிச்சிடுறேன். வழக்கமா நமக்கு இடைஞ்சலா ஆபீசருங்க தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு இப்ப இடைஞ்சலா இருக்கிறது ஒரு சின்ன புள்ள. ஐயா, அந்த கௌரிய சொல்றீங்களா? அது ஒரு சின்ன பிள்ளைங்க ஐயா. நமக்கு தான் அவ சின்ன புள்ள, ஆனா அந்த ஊருக்கு அவ செல்ல புள்ள. வெறும் 5க்கும் 10க்கும் குறி சொல்றவ நம்ம ரோடு போடுற விஷயத்துல மூக்க நுழைச்சிட்டா. அவ ரோடு போட வேண்டாம்னு சொன்னதும் என்னமோ கடவுளே வந்து சொன்ன மாதிரி ஊருக்காரங்கெல்லாம் அவ கூட சேர்ந்து ரோடு போட வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த புள்ளைக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாதாமே? ஆமாங்க. ஒரே ஒரு சித்தி மட்டும்தான் இருக்கா, அதுவும் கல்யாணம் ஆகாதவளாமே. எந்த வாயால அவ ரோடு வேணான்னு சொன்னாலோ அதே வாயால அவ நாளைக்கு ரோடு போடணும்னு சொல்லணும். நான் கொடுக்கிற பணத்தை வச்சு உன் ஸ்டைல்ல காரியத்தை முடிக்கிறேன். அப்படி ஐயா, பணத்தை கொடுத்துட்டீங்கல்ல, வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். ஐயா, அந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க? சோறு போட்டாலும் மூச்சு முட்டை போடுறவன்னா லஞ்சம் கொடுக்கிற ஆபீசருங்களுக்கு தகுதி பார்த்தா கொடுக்கறோம். சரிங்க ஐயா, நான் வேலையை முடிச்சிட்டு சொல்றேங்க ஐயா. கனகா. ஐயா, ஜாக்கிரதை. சரிங்க ஐயா. ஜனா, இது மட்டும் சரியா நடந்துட்டா ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாமளும் இந்த ஊருக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்கு மரியாதை, காரியத்துக்கு காரியம். இப்ப புரியுதா ஏன் உன்னை பஞ்சாயத்துல அமைதியா இருக்க சொன்னேன்னு? எல்லாம் முடியட்டும். அந்த கௌரிய என்ன பண்றேன்னு பாரு.
எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஓடக்கூடாது. எடுத்து வச்சிட்டமா. தேவா, எங்கடா அவன் பொண்டாட்டி? இப்ப வந்துருவாமா. மத்த எல்லாருக்கும் ஒரு நேரம்னா இவளுக்கு மட்டும் ஒரு நேரம். டேய் அர்ஜுன், அப்படி என்ன தாண்டா அந்த போன்ல இருக்கு? எப்ப பார்த்தாலும் அதையே நோண்டிட்டு இருக்க. சாப்பிடுற வரைக்குமாவது ஆஃப் பண்ணி வையேண்டா. சரிம்மா, கத்தாத. பப்பா காதுல விழுந்துற போகுது. அந்த பயம் இருக்குல்ல, அப்படி தெரிஞ்சும் ஏன் இப்படி சின்ன பையன் மாதிரி போனை நோண்டிட்டு இருக்க? போனை ஆஃப் பண்ணி வை. உங்களுக்கு பார்க்கும்போது நான் சும்மா போனை நோண்டிட்டு இருக்க மாதிரி தோணுதா? இந்த போன் மூலியமா நான் எவ்வளவு பெரிய பிசினஸ்ல டீல் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. அண்ணா, என்னண்ணா இவ்வளோ லேட்டு? உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமான ஒரு போன்ல இருந்த ஜனா. சாப்பிடுங்க. துர்கா, வந்து பரிமாறு. சரிம்மா. ஏமா, கிராமத்து சமையல் மட்டும் எப்படி இவ்வளவு வாசனையா ருசியா இருக்கு? பசியா இருந்தா முன்னாடியே வந்து சாப்பிட்டுருக்க வேண்டியதானடா. அம்மா சும்மா இருமா. சாப்பாடு சூப்பர். அம்மா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோங்க. போதும். இதெல்லாம் கௌரிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். துர்கா, என்ன யாருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்க? சாப்பாடு மிச்சம் ஆயிருச்சு, அதான் என் கௌரி பாப்பாக்கு கொண்டு போலான்னு எடுத்து வைக்கிறேன். சரி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. முடிஞ்சா நீயும் கௌரியும் சேர்ந்து சாப்பிடுங்க, சரியா? சரி, நானும் பேக் பண்ணி தரேன். அம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. வேற ஏதாவது வேணுமாமா? எதுவும் வேண்டாம். சாயந்தரம் சீக்கிரம் வந்துரு. சரிங்கம்மா. ஏய், நில்லு. கையில என்ன? இது சாப்பாடு மிச்சம் ஆயிருச்சு. எப்படியும் இது வேஸ்டா தானே போகும். நான் வேற சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டேன். என் கௌரி பாப்பா சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. அதான் அவ சாப்பிடறதுக்காக எடுத்துட்டு போறேம்மா. என்னது? சாப்பாடு எடுத்துட்டு போறியா? யாரு கேட்டு எடுத்துட்டு போற? இல்லம்மா, அது வந்து எதையோ பன்னீர்ல குளிப்பாட்டி பகுமானமா வச்சிருந்தாலும் அது பண்றதான் பண்ணுன்னு சொல்லுவாங்க. புளிச்சு போன மோரு மோந்து பார்த்து குடிச்சு பாருன்னு சொல்ற மாதிரி பொண்ண மாதிரி ஆளுங்களையெல்லாம் வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி யாரு எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு வைக்கணும்டி. உன் கௌரி பாப்பா சாப்பிட எங்க ஜமீன் வீட்டு சாப்பாடு தான் கேக்குதா? இல்லம்மா, மிச்சமான சாப்பாட கீழே தானே கொட்ட போறோம். கீழே கொட்டுறோமோ கொட்டலையோ அது உனக்கு தேவையில்லை.
வந்தோமா கொடுத்த வேலையை செஞ்சோமான்னு இல்லாம இது என்ன புது பழக்கம்? இன்னைக்கு சாப்பாடு சொல்லாம எடுத்துட்டு போறவ நாளைக்கு வீட்ல இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அம்மா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லம்மா. சும்மா அழுது நடிக்காத. பொண்ண மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். என்னாச்சு பெரியமா? அடுத்த வீட்டு நெய் என் பொண்டாட்டி கையங்கிற மாதிரி ஜமீன் வீட்டு சாப்பாட எவ்வளவு ஒரு சிறுக்கிக்கு எடுத்துட்டு போறாளாம், அதுவும் என்ன கேட்காம. மனசுல வேலைக்காரிங்கிற பயம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாளா? என்ன பெரியமா அது? மிச்சமான சாப்பாடு எடுத்துட்டு போறது ஒரு பெரிய குத்தமா? நமக்கு வாய்க்கு ருசியா ஆக்கி போட்டவ அவ பொண்ணுக்கு எடுத்துட்டு போறதுல என்ன தப்பு பெரியமா? நிறுத்துடா. பெரிய வீட்டு பையன் மாதிரியா பேசுற? இல்ல பெரியமா, நான் என்ன சொல்ல வரேன்? தான் வீட்ல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வேலை செய்ய போற இடத்துல வேலை முடிஞ்சு கிளம்புறப்போ அந்த வீட்டு தூசி கூட ஒட்டிட கூடாதுன்னு துணிய உதறி போட்டுட்டு போகணும். அதுதான் வேலைக்காரிக்கு அழகு. தெரியாம பண்ணிட்டேம்மா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. பண்ண மாட்ட இல்ல, பண்ணணுங்கிற நினைப்பு கூட உனக்கு வரக்கூடாது. போ, நில்லு. சத்யா, அத வாங்கி வீட்டுக்கு பின்னாடி கொட்டு. தெருவுல போற ஏதாவது தின்னுட்டு போகட்டும். இத பாருங்க, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு பாவம் பார்க்கறத விடுங்க. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்ல நம்மளையே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. காவேரி, அந்த துர்கா மேல எதுக்கும் ஒரு கண்ணு வை. இல்லனா பொய்யார கொண்டையில தாழம் பூவா உள்ள இருக்கிறது ஈரும் பேணும்னு சொல்லுவாங்க. இந்த துர்கா மாதிரி ஆளுங்களை எல்லாம் கண்ணால பார்த்து எடை போடுறது தப்பு. அசந்தா ஆளைய தூக்கிடுவாங்க. ஏண்டா அசோக்? அம்மா, இவ்வளவு நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு பெரியமா சொன்னது உனக்கு காதுல விழுந்திருக்காது. ஆளை விடு. ஆளை விடுறதா? இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. ஆளாளுக்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு போறாங்க. சரி, அக்கா கிட்ட அப்புறமா தனியா கேட்டுப்போம். ஆமா, அக்கா எந்த எந்த பக்கம் போனாங்க? எங்கிட்டு தான். அக்கா, வீணா, என்னாச்சு வீணா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? என்ன பார்த்தா ஃபீவர் வந்து படுத்த மாதிரி இருக்கா? இல்ல வீணா, எப்பவும் படுக்க மாட்டியே, அதான் கேட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருந்தேன்னா ஃபீவர் இல்ல, ஒரே அடியா கூட படுத்துருவேன். இப்போ என்னாச்சுன்னு இவ்வளவு கோவப்படுற வீணா? இன்னும் என்ன நடக்கணும்? டெய்லி காலையில சாப்பிட, காஃபி குடிக்க, ரெடி ஆயிட்டு சாப்பிட, திருப்பி நான் மதியம் சாப்பிட, ஈவினிங் டீ குடிக்க, திருப்பி நான் நைட்டு சாப்பிட, திரும்பவும் காலையில எந்திரிக்க. இத தவிர வேற என்ன நடக்குது? கட்டி வச்சிருக்கிற நாய கூட கொஞ்ச நேரம் வெளிய விடுறாங்க. ஆனா இங்க அது கூட இல்லாம மோசமான நிலைமையில இருக்க. இங்க எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் வந்திருக்கோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்படி எதுவுமே தெரியாம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களை கட்டிக்கிட்ட தப்ப தவிர வேற என்ன தப்பு நான் பண்ணிருக்கேன்? ஏன் இப்படி என்ன கொல்லாம கொல்றீங்க? ஏன் வீணா இப்படி எல்லாம் பேசுற? உன்னை யாராச்சும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னாங்களா?
நீ தான் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேங்கிற. என்ன பத்தி தெரியும்ல, என்ன எங்க போக சொல்றீங்க? என்ன வீணா இப்படி பேசினா அப்படி பேசுற, அப்படி பேசினா இப்படி பேசுற? நான் வேற எப்படிதான் பேசுறது? நீங்க எந்த மாதிரியும் பேச வேண்டாம். இங்க இருந்து எப்ப கிளம்ப போறோங்கறத மட்டும் சொல்லுங்க. உன் கோபம் புரியுது வீணா. இத பத்தி பெரியப்பா கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. அப்பா கிட்ட நான் வேணா கேட்டு சொல்றேன், அதுவும் உனக்காக. ஆ, எனக்காக கேக்குறேன்னு எல்லார் முன்னாடியும் என்ன கெட்டவளாக்க போறீங்க, அப்படிதானே? இல்ல வீணா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களை நான் கட்டிக்கிட்டதுக்கு இன்னும் நான் என்னென்ன அனுபவிக்கணுமோ அத்தனையும் நான் அனுபவிக்கிறேன், போதுமா? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன வீணா? போது நிறுத்துங்க. மத்தவங்களுக்கு தான் நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி, ஆனா நமக்குள்ள எதுவும் கிடையாது. என் பெர்மிஷன் இல்லாம என்ன தொடக்கூட கூடாது. உனக்கு சாப்பிடுறதுக்கு நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க பாத்தியா? சாப்பாடு, குழம்பு, பொரியல், ரசம், கேசரி எல்லாமே உனக்கு தான் கௌரி பாப்பா. அடே எப்பா, இவ்வளவு எனக்கா? என்ன கும்பகர்ணன் பேத்தின்னு நினைச்சிட்டீங்களா? கும்பகர்ணன் பேத்தின்னு நினைச்சிருந்தா இந்த சின்ன டிஃபன் கேரியர்ல கொண்டு வந்திருக்க மாட்டேன். இதை விட பெரிய டிஃபன் கேரியரை கொண்டு வந்திருப்பேன். ஏமா, என் சித்தி தான் உங்க வீட்டுல வேலை செய்யுதல்ல, அதுகிட்ட கொடுத்து விட்டுருந்தா உனக்கு இந்த சிரமம் இருந்திருக்காதுல்ல? என் செல்ல குட்டி பாப்பாவை பார்க்க வர்றதுல எனக்கு என்ன சிரமம்? மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது அதுல எந்த சிரமமும் இருக்காது. அப்படி சிரமமா தெரிஞ்சா அது நம்ம மனசுக்கு பிடிக்காதது ஏதோ செய்யறோம்னு அர்த்தம். கௌரி பாப்பா, இந்த அம்மா உனக்கு ஊட்டி விடவா? அம்மா பிள்ளைக்கு ஊட்டி விடுறதுல என்ன கேள்வி? தாராளமா ஊட்டி விடுங்க. நானும் எங்க அம்மா கையில சாப்பிடுறேன்னு சந்தோஷப்பட்டுப்பேன்ல. பாப்பா, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? என் அம்மாவும் என் அப்பாவும் தான். இந்த பாவிய பெத்தெடுத்த உத்தமி. என்னை கண்ணால பாக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணை மூடிட்டா. என்னை வயித்துல சுமக்கிறப்போ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. ஆனா அந்த ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போகும்னு அவ நினைச்சிருக்கவே மாட்டா. ஏமா, பெத்த பொண்ணு பார்க்காம செத்து போன என் அம்மா பாவியா, இல்ல என் அம்மாவ பிறந்த அன்னைக்கே இழந்த நான் பாவியாமா? நாம ஒரு கணக்கு போட்டா காலம் ஒரு
ஒரு கணக்கு போடும்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லாத குழந்தையோட வலியும் எனக்கு தெரியும், குழந்தையே இல்லாத பொண்ணோட வலியும் எனக்கு தெரியும். என்னதான் சொத்து சொகம் அந்தஸ்துன்னு இருந்தா கூட ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவ வாழ்க்கையே நரகம். அதே மாதிரி அம்மாவோட பாசமும் அரவணைப்பு கிடைக்காத பிள்ளைங்களோட வாழ்க்கையும் நரகம்தான். அந்த விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் கௌரிமா. அழாதம்மா. சரி, இப்ப நம்ம சாப்பிடலாமா? இந்தா. நீ சமைச்சியாமா? நல்லா இருக்கு. இந்தா. இந்த ஊரை காப்பாத்த கௌரின்னு ஒருத்தி பிறக்கணும். அந்த கௌரிய பெத்தெடுக்கிற பாக்கியம் உங்க அம்மாக்கு கிடைச்சிருக்கு. ஊரை காப்பாத்துற பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீங்க 2 பேருமே பாக்கியசாலிதான். எனக்கு இப்ப குழந்தை இல்லதான், நான் பாவி. யாரு சொன்னா நீ பாவின்னு? அம்மான்னு கூப்பிட இவ்ளோ பெரிய பாக்கியசாலி உனக்கு கிடைச்சிருக்க. பாவின்னு சொல்ற? உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு நான் மறந்தே போயிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன் மேடம். ஏய் துர்கா. என்ன துர்கா இவ்ளோ லேட்டா வர? சாப்பிட அம்மா எனக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ அம்மாமா இருக்குமா, நாளைக்கு வரப்போ நானே கொண்டு வரமா. நீங்க பார்த்து பத்திரமா போங்கம்மா. சரி, ஓகே, போயிட்டு வரேன். பாத்துக்கோ. பாய்மா. போயிட்டு வரேன். குட் நைட். குட் நைட். வரேன். துர்கா, சத்யா அம்மா ரொம்ப தங்கமானவங்க. என்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்கிறவங்க உண்மையிலேயே தங்கமானவங்க தான். பேரு தான் பஞ்சாயத்து தலைவர். ஒத்த காசு கண்ணில் பார்த்ததில்ல. ஊர்ல இருக்கிற எதை பண்ணணும்னாலும் தர்மகர்த்தா. கிடைக்கிற காசெல்லாம் தர்மகர்த்தாவே அமுக்கிக்கிட்டு பேருக்கு ஒரு 5-10 கூட கொடுத்ததில்ல. ஆனா இந்த வாட்டி மொத்த பணமும் எனக்கு தான். கௌரி யாரு? நம்ம கௌரி. கொஞ்சம் பாவமா பேசினா இறங்கி வர போறா. ஆவுடையப்பன் சொன்ன வேலையை ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டா எனக்கு ஒரு தொகை லம்பா கிடைக்கும். கௌரிமா. வாங்க கனக சபா அண்ணன். கௌரிமா. அண்ணே, உனக்கு யாரை பார்த்தும் பயமே இல்லையாமா? ஏன்னு அப்படி கேக்குறீங்க? இல்ல, பஞ்சாயத்துல அந்த ஆவுடையப்பன் ஐயாவை எதிர்த்து பேசி அவரையே ஒரு வழி பண்ணிட்டியே, அதனாலதான்மா கேட்டேன். நான் அவரை எதிர்த்து பேசல, அவரு சொன்ன தப்பான விஷயத்தை தான் எதிர்த்து பேசினேன். எவ்வளவு பெரிய மனுஷன். இந்த ஊருக்கு ரோடும் ஃபேக்டரியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. ஆனா அதெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை வரும்னு நீ சொன்னதும் எதுவுமே பேசாம சரின்னு சொல்லிட்டாரு பாத்தியா? அந்த நல்ல மனசுக்காவது நாம ஏதாவது செய்யணும் கௌரிமா. நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கண்ணே.
பண்ணிருவோம். எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். முதல்ல ரோடும் ஃபேக்டரியும் வரட்டும். நீ சொன்ன மாதிரி பிரச்சனை வந்தா அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரிதானே கௌரிமா? சரின்னு சொல்லு கௌரிமா. கௌரிமா சரின்னு சொல்லு. வேண்டாண்ணே, வேற ஏதாவது யோசனை சொல்லுங்க. எப்படியாவது கரெக்ட் பண்ணி இந்த பணத்தை அடிச்சிடலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாளே. கரெக்ட் பண்ணாம போனா ஆவுடையப்பா ஐயா வேற கடுப்பாயிருவாரு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு போச்சு கௌரிமா, நீ ரோடும் ஃபேக்டரியும் வர வேண்டான்னு சொல்றது ஏன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல வேண்டான்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஆவுடையப்பனை ஐயா கிட்ட பெருசா ஒரு அமௌண்ட்டை கறக்கலான்னு தானே? எப்படின்னு கரெக்டா சொல்றீங்க. தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆவுடையப்பன ஐயாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்படியாண்ணே? ஆமாம்மா. அதுக்குதான் நீ கேக்குறதுக்கு முன்னாடி அவரே இந்த பணத்தை கொடுத்திருக்காரு பாரு. இந்த கௌரிமா, இதெல்லாம் உனக்கு தான். வாங்கிக்க கௌரிமா. கௌரிமா, யாருக்கிட்ட பணத்தை காட்டுற? பணத்தை பார்த்து மயங்க நான் என்ன மனுஷ பிறவின்னு நினைச்சிட்டியா? ஐயோ கௌரிமா, கௌரிமா தெரியாம பண்ணிட்டமா, என்ன மன்னிச்சிருமா. அகிலத்தையே அடக்கி ஆளும் அகிலாண்டேஸ்வரியோட அவதாரம்டா.